விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாட போட்டாரு. பயங்கர கூட்டமா ஒரு 35 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்றீங்க? கூட்டம் கலைந்தது, கடும் கூட்டம் கலைந்தது, கட்டுக்கடங்காத கூட்டம் கலைஞ்சதுன்னு புதிய தலைமுறையில 10 நிமிஷம் செய்தி வந்தது. முடிஞ்சிட்டாரு விஜய்ங்கிறதுல நம்ம கன்ஃபார்ம்டு. விஜய பார்த்துட்டு தான் கூட்டம் கலைஞ்சது. அதுதான் சிவாஜி. எங்க அண்ணன் சிவாஜியை பார்த்துட்டு தான் கூட்டம் கலையும். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேசுறது காத்து விடிய வரை காத்திருந்து கேட்பாங்க. தலைவருக்கும் நடிகனுக்கும் உள்ள வித்தியாசம். எங்க அண்ணனை நடிகனா தான் பார்த்தான், விஜய நடிகனா தான் பாக்குறாங்க. சீமான் 8 மணிக்கு பேச ஆரம்பிப்பார். ஒரு கூட்டம் வந்து சேரும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர், நாமே தமிழர்னு பேசி முடிக்கிறது வரை இன்னும் ஏதாவது பேச மாட்டாரான்னு காத்திருந்து கூட்டம் கலையும். இது தலைவனை பார்க்க வந்த கூட்டம் இல்லை, நடிகனை பார்க்க வந்த கூட்டம் கலைஞ்சிடுச்சு. இந்த இடத்துக்குள்ளதான் விஜயோட கனவும் அடிபட்டு போச்சு. தப்பா கணக்கு போட்டு பண்ணிட்டாங்க. விக்கிரவாண்டியில கூட்டம் ஏன் கலையலன்னா, வந்த கூட்டம் வெளியூர் கூட்டம் நின்றுட்டு, இங்க வந்த கூட்டத்துல உள்ளூர் கூட்டம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் கலைஞ்சிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டு நீங்க 214 தொழிலும் விஜயை நிறுத்தி விஜய்க்களை நிறுத்தி போட்டீங்கன்னா, நீங்க வரும்போது உங்களை பார்க்க கூட்டம் வரும். நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஊர்ல உள்ள கூட்டம் கலைஞ்சிரும். இப்படித்தான் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுக்கு இருந்தது. தஞ்சாவூர்ல காங்கிரஸ் கூட்டத்துல வெங்கட்ராமன் தலைமையில அண்ணன் சிவாஜி பேசிட்டு இருக்கிறாரு. டிஆர் வாராருன்னா, டிஆர்னா டி ராஜேந்தர், கூட்டம் கலைஞ்சிடுச்சு. அப்போ உங்களை தலைவரா பார்த்தா அந்த கூட்டம் கலையாது, உங்களை நடிகனா பார்த்தா கூட்டம் கலையும். விஜய நடிகனா தான் பார்ப்பாங்க. விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸா மாறுங்கிறத நான் சொன்னேன். தேர்தல் காலகட்டம் வரும்போது அந்த இடம் தெள்ள தெளிவா தெரியும். விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட்ங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. இதுதான் மக்கள் விஜய்க்கு தந்திருக்க பரிசு. எங்களோட கணிப்பு சரியானதுல வெரி ஹாப்பி. செத்த பாம்பு அடிக்காண்டான்னு கூட நான் சொன்னேன். பட் அவர் லீடரா நின்று அவர் 214 கேண்டிடேட் போட்டா அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு கிடைக்கும். வெயில், அங்க நாற்காலிகளுக்கு பஞ்சம், நிறைய பிரச்சனைகள். விஜய பார்க்கணும்னு தாகத்தோட வந்தாங்க. முடிச்சுட்டு பெரிய கூட்டம் பார்த்துட்டு நின்று கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் போச்சு. அது வெளியூர் கூட்டம். உள்ளூர்ல வந்த கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு. சரி, எப்படி பார்த்தாலும் விஜயனுடைய ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருந்தது? 35 நிமிஷம் பேச்சு. ஸ்பீச்சில் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு மாநாட்டில் சொன்னார். என் தலைமை ஏற்று வரக்கூடியவங்கெல்லாம் வாங்கன்னாரு. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, ஒருத்தர் கூட வரல. 1% வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட வரல. அசிங்கமா போகல விஜய். விஜய் ப்ரோ அசிங்கமாகல, அசிங்கம். இந்த சிங்கத்துக்கு கூட ஒரு ஆய போட்டு அசிங்கமாகல. அடுத்த மாநாட்டுக்கு இடையில ஒருத்தர் கூட வரல. தப்பா வழி நடத்திட்டான் ப்ரோ, உங்களை அசிங்கப்படுத்திட்டானுங்க ப்ரோ, உங்களை சொந்த காசுல சூனியம் வச்சுட்டீங்க ப்ரோ, உங்களை நீங்க கேவலப்பட்டுட்டீங்க ப்ரோ. அப்போ எவ்வளவு நம்பிக்கையோட அந்த கூட்டத்தை பார்த்ததும், நம்மை நம்பி வருபவர்களுக்கு மந்திரி சபையில் இடம். நீங்க 1% வாக்கு பலம் கொண்ட ஒருத்தனாவது நீங்க கிளைம் பண்ணதை ஒத்துக்கிட்டானா? பலம் நிரூபிச்ச ஒரு கட்சி நீங்க ஒத்துக்கிட்டானா? குப்பன் சுப்பன் அரசியல் விமர்சகர், உங்கள்கிட்ட விளம்பரம் வாங்கக்கூடியவன், உங்கள்கிட்ட ஏதாவது ஐடிடி மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு என்னத்தையும் தொழில் வாங்கக்கூடியவன் அதை எதிர்பார்த்து உங்களை போடுவான். அவனுக்கு உங்களை வச்சு லாபம் இருக்கும். அவன் பேரெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பலாம், எவன்னு எனக்கு தெரியும். ஆனா பலம் நிரூபிச்ச 1% பலம் நிரூபிச்ச ஒரு கட்சியாவது உங்க கூட வந்ததா? வரலையே. அடுத்த மாநாடு, மாநாடு தோல்விக்கு பிறகு தானே 2வது மாநாடு நடத்திருக்கீங்க. கூட்டணிக்கு வர்றது சஸ்பென்ஸ் போல ஒரு மண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லாம ஒரு சஸ்பென்ஸ்ன்னு வெறுமனே சொல்றிய. ஒரு சஸ்பென்ஸ் ஆகுது, ஒன்னாவது யாரும் வரலங்கிற எங்க கேள்விக்கு அவமானப்பட்டு சிங்கப்பட்டு இந்த வார்த்தையை பேசுறீங்க விஜய் ப்ரோ. அசிங்கப்பட்டு பேசுறீங்க ப்ரோ. எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி ஒரு அரசியல் செய்கிறார் விஜய். எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு சொன்னேன். கமலஹாசனை அடிச்சு கமலஹாசனோட அதிக வாக்கு சீமான் எடுத்து காட்டினாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு. முல்லைப்பெரியார்ல தமிழர் உரிமையை விட்டு கொடுத்தாரு. ராஜா முகமது தமிழன் தான் அதுல காப்பாத்தணும்னா எம்ஜிஆர் மலையாளி விட்டு கொடுத்தாருன்னு எம்ஜிஆர் ஓங்கி அடிச்சு, எங்க அண்ணன் பிரபாகரனுக்கு ஹெல்ப் பண்ண தவிர எம்ஜிஆர் என்ன இருக்குன்னு ஓங்கி அடிச்சு எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு சொன்ன கமலஹாசனை விட இன்னைக்கு 8.3 இருக்கிறாரு. கமலஹாசன் ஒரு பிரச்சார பீரங்கி, பிரச்சார வலிமை கொண்டவர், ஒரு ராஜ்யசபா உறுப்பினரா அவர் இன்னொரு பாதையில இருக்கிறாரு. பட் மக்கள் சக்தியா சீமான் 8.3% இருக்கிறார். இல்ல, விஜய் முன்னிறுத்துகிற அந்த எம்ஜிஆருக்கான ஓட்டு வங்கி அது விஜய் பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? அதான் எம்ஜிஆர் தான் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகள் கல்வி சீமான் சொல்லிட்டாருங்க சார். அதிமுக ஓட்டுகள் இருக்குல்ல, இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குல்ல, எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல, அந்த ஓட்டு விஜய்க்கு வருமா?
எம்ஜிஆருக்காகலாம் இன்னைக்கு எங்கெங்க ஓட்டு போடுறான். 10.5க்காக ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டான்னா திருநெல்வேலியில 8% ஏன் போச்சு? ரெட்டலைக்கு விழுற ஓட்டு எம்ஜிஆருக்கு விழுற ஓட்டு இல்லையா? எங்க அது வன்னியர் ஓட்டு, வெள்ளாள கவுண்டர் ஓட்டு. எடப்பாடி வெள்ளாள கவுண்டர்ன்னு ஓட்டு போடுறான். எடப்பாடி வன்னிய கவுண்டருக்கு 10.5 குடுத்தாரு. என் ஜாதிக்கு இந்த பெருமைய ஐயா எடப்பாடி தான் குடுத்தாருன்னு ஓட்டு போடுறாங்க. அதுல சிதம்பரத்துல 36%, அ விழுப்புரத்துல 36%. யார் போடுறா? முன்னமே எம்ஜிஆருக்கு பறையர், மற்ற விளிம்பு நிலை சமூக மக்கள் போட்டாங்க. இப்ப எடப்பாடிக்கு எங்க ரெட்டலைக்கு போடுற ஓட்டு முழுக்க வன்னியர் ஓட்டா இருக்கு. அது எம்ஜிஆர் எல்லாம் இன்னும் மாறி போயிட்டுங்க. ஏதோ அந்த 20% ஓட்டுல கொஞ்சம் முத்திரையர் சகோதரர்கள், கொஞ்சம் விளிம்பு நிலை சகோதரர்கள், ஒரு 4, 5% ஓட்டு ரெட்டலைக்குன்னு இருக்கும். ஒரு 4, 5% ஓட்டு ரெட்டலைக்கு இருக்கும். விழுந்த ஓட்டுல ஒரு 7% வன்னிய கவுண்டர் ஓட்டு. 7%க்கு மேல. ஒரு 3% வெள்ளாள கவுண்டர் ஓட்டு. 10% எடப்பாடி 10.5 குடுத்தாருங்கிறதுக்கும், அவர் ஜாதிக்காக விழுந்தது 10% ஓட்டு. மீதி 10% ஓட்டுல தான் எம்ஜிஆர் மற்ற இதுக்கெல்லாம் லிஸ்ட் எடுக்கணும். அதுல மிஞ்சி போனா ஒரு விளிம்பு நிலை மக்கள், முத்தரையர் சமூக எம்ஜிஆர் ரெட்டல மக்கள், அப்படி கொஞ்சம் ஒரு 4, 5% ஓட்டு எம்ஜிஆருக்குன்னு இருக்கும். அவ்வளவுதான். ம். எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேத்துக்குன்னு இருக்கும். ம், ம், ம். ரெட்டலைக்குன்னு இருக்கும். இல்ல விஜயகாந்த் வந்து எப்படி எம்ஜிஆரை முன்னிறுத்தி அரசியல் செய்தாரோ, எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய கையில் எடுத்தாரோ, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய விஜயும் கையில் எடுக்கிறார். தப்பு இல்லங்க. நான் வந்து காலம் மாறிட்டுங்கிறதாங்க சொல்றேன். ம், ம். விஜயகாந்த் எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது எம்ஜிஆர் யாரும் விமர்சிக்கல. ம், எம்ஜிஆரே ஊழல் பெருச்சாளி, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளின்னு சீமான் அன்னைக்கு காட்டிட்டு போறாரே. ம். ஊழல் பெருச்சாளி ஜெயலலிதா பற்றி ஏன் பேசல? அதிமுக ஊழல் கட்சி தானே. ஏன் அதிமுக ஊழல் கட்சிங்கிறத ஏன் சொல்லல? இதுவா உன் ஊழல் ஒழிப்பு லட்சணம்னு விஜய் அடிச்சிட்டு போறாரா சீமான்? நேர்மையான ஆட்சியை கொடுப்போம். ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம். அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை நான் நேர்மையா இருப்பேன்றாரு விஜய். அது தப்பு இல்ல. நேர்மையா இருப்பேன்னு ஒருத்தர் சொல்றதுல தப்பு இல்ல. கிளைம் பண்றதுல தப்பு இல்ல. ம், ம், ம். அதுல என்ன இருக்கு? நேர்மையா இருக்காருன்னு அதிகாரத்துக்கு ஒருத்தர் கிளைம் பண்றது நியாயம் தான். ம், ம். எல்லாருமே அதிகாரத்துக்கு வராத எல்லாருமே அந்த நேர்மையை கிளைம் பண்ணலாம். ம். ஒரு விஷயம் சொல்றாரு. இப்பதான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டோம். மாநாடு போட முடியாதுன்னு சொன்னாங்க. மாநாடு போட்டோம். அடுத்து ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. வந்து காட்டுறோம் அப்படின்றாரு. அவரு ஆட்சிக்கு வர முடியாதுன்னுலாம் யாரும் சொல்லல. அவரு சிவாஜி மாரி முடிஞ்சு போயிட்டாரு. அவரு அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அவர பார்க்க தான் வருதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். ம், ம், ம். அவர வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் ஓட்டுக்கே மதிக்கல. ஆட்சிக்கு வரத பற்றிலாம் நான் இல்ல, என்னைக்குமே எதனால பேசல. விஜயினுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு குறைச்சு மதிப்பிடுறீங்க? புரிய மாட்டேங்குது. அவரு வந்து தலைவா படத்துல ஜெயலலிதா அம்மையார் அடிச்சுட்டாங்கன்னு மோடிய போய் பார்த்தாரு. அவரு என்ன நெனச்சாருன்னா, ஜெயலலிதா தோத்துருவாருன்னு நெனச்சாரு. ஜெயலலிதா 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயித்தாங்க. 6% வாக்கு அதிகம் பெற்றாங்க. விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சது ஜெயலலிதா தான். இத மறுத்துற முடியுமா விஜய்? ப்ரோ, இது உண்மை ப்ரோ. நடந்த சம்பவத்த நீங்க மறுக்க முடியாது ப்ரோ. நீங்க நடக்க போறத நாளைய பற்றி இன்னும் பீலாம் விட்டுட்டு போலாம். வராமலேயும் போயிரலாம். அது உங்க விருப்பம். நடந்தத மறுக்க முடியாது ப்ரோ. விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு முதல்ல நிரூபிச்சது ஜெயலலிதா. 2014ல மோடிய போய் பார்த்தும் 6% ஓட்ட உயர்த்தி 39 எம்பிக்கு 37 எம்பிய ஜெயித்து விஜய்க்கூட செல்வாக்கு வளையம் இவ்வளவுதான் நிரூபிச்சது ஜெயலலிதா அம்மையார். அதனால தான் இன்னும் ஜெயலலிதா அம்மையார மாநாட்டுல காட்டல. அடுத்த மாநாட்டுல ஜெயலலிதா ரிசர்வ்டா இருக்கும். அடுத்த மாநாடு ஜெயலலிதாவுக்கு ரிசர்வ்டு. விஜய் வந்து இப்ப நேற்றைய மாநாட்டுல நிறைய அரசியல் பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசியிருக்காரு. கச்சத்தீவு மீட்பு, நீட் பிரச்சனை. முழு அரசியல்வாதியாவே மாறிட்டாரா? இதெல்லாம் உப்புக்கு சப்பு இல்லாத மேட்ரு. என்னத்தையும் மாறி சார், மாறி இதுல மக்கள் பேசுவாரு. பிரச்சனை சார். இதெல்லாம் ஒரு எவ்வளவு மக்கள் மக்கள் பிரச்சனையை அரசியல்வாதியா நின்னு கையில் எங்க எடுக்கிறாரு. கச்சத்தீவு வந்து குடுத்தது காங்கிரஸ். கச்சத்தீவு குடுத்தது இந்திரா காந்தி. 77ல இந்திரா காந்தி அம்மையார் தான் அங்க ஜெயித்தாங்க. சீமான் தமிழ் அடையாளத்துக்கு பேசிட்டு இருக்கிறாரு. அவரும் கொஞ்சம் சூட் ஆகுது. மற்ற விஜய்க்கெல்லாம் அது சூட் ஆகாது கச்சத்தீவு மேட்டர்லாம். ம், 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 ம். விஜய் அவர்கள் மற்ற சில விஷயங்களை பேசிட்டு இருக்கப்போ திமுக மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிள்னு குறிப்பிடுறாரு. இந்த மாதிரியான அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? இப்படி கடுமையா கேவலப்படுத்தி பேசினா ஸ்டாலின் மேல சிம்பை தான் வரும். ஸ்டாலினுக்கு செல்வாக்கு தான் கூடும். அரத பழசான கருணாநிதி எதிர்ப்பையே பேசிட்டு இருக்காரு. அரத பழசான கருணாநிதி எதிர்ப்பையே முட்டாள்தனமா பிரிசனரா பாஸ்டா கடந்த காலத்தின் கைதியா விஜய் பேசிட்டு இருக்கிறாரு. அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் சொல்றேன். அரத பழசான விஷயத்த பேசிட்டு இருக்கீங்களா? அரத பழசான பூமரங்கிள் 51 வயசு தாண்டின விஜய் என்ன பூமரங்கிள்? கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல பூமரங்கள். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல பூமரங்கள் விஜய். ஸ்டாலின் 3 தடவை ஜெயித்திருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்ல. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் பெருந்தலைவர் காமராஜருங்கிறாரு ஸ்டாலின். என்னைக்குமே கருணாநிதி இந்த உண்மையை ஒத்துக்கிட்டது கிடையாது. நாங்க சொல்றோம், பெரியார்
பிச்சை போட்டாருன்னா காமராஜருக்கு அரசியல் அதிகாரம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொடுத்து தான் முக்குலத்தோருக்கு இந்த வளர்ச்சி, வன்னியருக்கு இந்த வளர்ச்சி, 64க்கு பிறகு நாடார்களுக்கு வளர்ச்சி, 84க்கு பிறகு கிறிஸ்தவ நாடார்களுக்கு வளர்ச்சி, 74க்கு பிறகு வெள்ளாள கவுண்டருக்கு வளர்ச்சி. இதற்கெல்லாம் மூல காரணம் பெருந்தலைவர் காமராஜ்ங்கிறத சட்டசபையில பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். பூமரங்கள் கலைஞர் கருணாநிதி வேற, மு.க. ஸ்டாலின் வேற. பூமரங்கள் விஜய் அங்கிள் பூமரங்கள் இன்னொன்னு சொல்றேன். 51 வயசு கடந்த பூமரங்கள் ராம்பாக்ல நடந்து வந்து உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து தவிங்கி நிக்கணும்? பூமரங்கள்ட்ட இன்னொன்னு சொல்றேன். கலைஞர் வந்து இமானுவேல் சேகரனாரை எங்கேயும் மதிச்சதில்லை, தியாகி இமானுவேல் சேகரனாரை. ஸ்டாலின் வந்து இமானுவேல் சேகரனாருக்கு நினைவு மண்டபம் வச்சிருக்கிறாரு. அவருக்கு பிறந்த நாள அரசு விழாவை அறிவிச்சிருக்கிறாரு. தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் சொன்னதும் உடனே பேர் மாற்றத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லாதனால தான் 45% வாக்குக்கு மேல 3 தடவை பெற்று பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாரு. இப்பவும் அவர் 1962 காமராஜ் பொசிஷன்ல, అదే ఒరిజినా రెడ్డి గారు 1962 காமராஜ் பொசிஷன்ல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு இருக்கிறாரு. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் விஜய். இதுதான் பொசிஷன். இதுல 45% வாக்குக்கு மேல உள்ள பலத்துல இருக்கிறாரு. அர்த்தப்பழசான கதைகளை பேசிக்கிட்டு, அர்த்தப்பழசான பூமரங்கள் விஜய் அப் டு டேட் ஆகுங்க, கரண்ட்டுக்கு வாங்க. நடைமுறை பிரச்சனைகளையும் நிறைய பேசியிருக்காரு சார். மோடி அவர்களை மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. தமிழ்நாட்டுல தாமரையில தண்ணியே ஒட்டாதப்ப தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒட்டுவாங்க? இதே தமிழ்நாட்டுல தான் மோடி வாஜ்பாய் தலைமையில தாமரை 30 சீட்டு ஜெயித்தது ஜெயலலிதா ஆதரவுல. கலைஞர் ஆதரவுல 27 சீட்டு ஜெயித்தது. பொன் ராதாகிருஷ்ணன் 2 சீட்டை ஜெயிக்க வச்சாரு. இப்ப அண்ணாமலை 11.4% வாக்க தாமரையில் எடுக்க வச்சிருக்கிறாரு. அந்த 11.4% வாக்க மதிச்சு தான் பலன் நிரூபிக்காத விஜய் கூட கூட்டணி போனா, அது சிவாஜி கூட போன மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாம ஒண்ணும் இல்லாம போயிடும். தன் கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு என் கருத்தை நான் எடப்பாடி எதுக்குறேன். எனக்கு முதல் எதிரி எடப்பாடி தான். விஜய் ஒன்றும் எடப்பாடியில் குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காரு. அதனால சும்மா ஜாலியா டீசிங் மாதிரி பூமரங்கள் விஜய் டீசிங்கை பண்ணிட்டு இருக்கிறோம். அது கூட நமக்கு ஒன்றும் அவ்வளவு மெயின் பிக்சர் கிடையாது. ஆனா நம்ம சகாதேவ மாதிரி நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா விஜய் கூட சேர்ந்தா சர்வ நாசம், பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா பாஜக சீமான சிஎம் கேண்டிடேட்டா நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடு பண்ணிடுவாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி தயாராயிட்டாரு, பிஎம்ஓ தயாராயிட்டாங்க. ரவீந்திரன் துரைசாமி கருத்துக்கு வெயிட்டேஜ் இருக்கு. நிர்மலா சீதாராமனுக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்கு. நிர்மலா திருமணம் சுத்தி நிறைய கான்மேன் ஸ்டூஜஸ் இருப்பானுங்க, அவனுக்கு கிடையாது. நிர்மலா சீதாராமனுக்கு ஏஜென்ட்டுகள் புரோக்கர்களுக்கு கிடையாது. பட் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு இருக்குது. தென் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கு. அண்ணாமலை போல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி அவருக்கு இருக்குது. அப்போ பாஜக கூட்டணிக்கும் முக்கியம், 2 சீட்டுக்கு 1 சீட்டு தாமரையிலும் கொடுக்கறது முக்கியம். பாஜக ரொம்ப முக்கியம்னு பலம் நிரூபிக்காத விஜய ஒரு பொருட்டா எடுக்கல எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு நாங்க தான் காரணம். ஜான் ஆரோக்கியம் சாமி டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான். அன்னைக்கு சொன்னோம், கூலிக்கு மாரடிக்கக்கூடிய உனக்கே இவ்வளவு இருக்கும்னா உண்மையாட்டு உணர்வுபூர்வமாட்டு மோடி 2019 பிரதமரா வரணும், 24 பிரதமரா வரணும், 29 பிரதமரா வரணும்னு உழைக்கிறவனுக்கு எவ்வளவு இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி. அப்போ சொன்னோம் மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணுவாருன்னு. நீங்க போலியா, ஃப்ராடா, மோசடியா டிக்கடித்த புஜாய் துணை முதல்வர் சீமான்னு ஃப்ராடுத்தனம், கூலிக்கு மாரடிக்க வாங்கின காசுக்கு குமுதரப்பட்டத்துல பொய்யா ஃப்ராடா மோசடி செய்திகளை போட்டீங்க. உடனே நாங்க சொன்னோம், இன்னைக்கு அதுதானே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பயந்து தானே எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்காத விஜய பொருட்டா நினைக்காம பாஜகவையும் எங்களையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. யார சொல்றாரு பிரிக்க முடியாதுன்னு? எங்க டீமை தான் சொல்றாரு, பாஜகவையும் எங்களையும் பிரிக்க முடியாதுன்னு. நமக்கு தகுதியான சீட்டு அண்ணாமலைக்கு பயந்து எடப்பாடி கொடுத்துட்டா போதும். ஸோ பாஜகவுக்கு தான் முக்கியத்துவம், பலம் நிரூபித்த பாஜகவுக்கு தான் முக்கியத்துவம். கொஞ்சம் பேர் பாஜகவுக்கு முக்கியத்துவம் எங்களோட பொலிட்டிக்ஸ்ல நடந்துட்டேங்கிறத அச்சப்பட்டு மோடிக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை ரவீந்திரன் துரைசாமி டீம் தங்களோட நாலேஜ் ஒர்க்ல பண்ணி கொடுத்துட்டானேன்னு பதற்றப்பட்டுட்டு டிசம்பர்ல மாறிடுவாங்க, அங்க மாறிடுவாங்க. எங்கேயும் மாற மாட்டாப்புல. எப்ப மாத்தினாலும் சீமான சிஎம் கேண்டிடேட்டா பிஎம்ஓ மூலமா அண்ணாமலை சொல்லி ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வந்துடும். எடப்பாடி அதுக்கு பயந்துதான் பாஜகவை கையில வச்சுட்டு இருக்கிறாரு. நேற்றைய மாநாட்டுல பாத்தீங்களா, சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்ற கோஷம். சீமானுக்கு இது பெரிய பிளஸ், சீமானே மகிழ்ச்சிங்கிறாரு.
பெரிய பிளஸ் இது. ஒழிகன்றது பெரிய பிளஸ். கண்டிப்பா பெரிய பிளஸ். விஜய்க்கு ஒரு ஒரு கணிசமான அளவு ஓட்டுகள் போகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா கமலஹாசனுக்கு பிராமணர்கள் ஸ்ரீபெரும்புதூர்லையும் மத்திய சென்னையிலையும் தென் சென்னையிலையும் போட்ட மாதிரி விஜய்க்கும் பிள்ளை வெள்ளாளர்ஸ் போடுவாங்க. பிள்ளை வெள்ளாளர் விஜய் வெள்ளாளருங்கிறத பிள்ளைங்கிறத அவங்க அப்பா தான் சொன்னார். அந்த பிள்ளை வெள்ளாளருங்கிற கேட்டகரி சைவம், பெரிய ஒரு அப்பர் காஸ்ட், லேண்ட் ஓனிங் இதில் இருக்கிறாங்க. பரவலாக இருக்கிறாங்க. பல பேர்களில் இருக்காங்க. எங்கள் ஊரில் நாஞ்சில் வெள்ளாளருங்கிற பேரில் இருக்காங்க. மாதம்பிள்ளை அண்ணாச்சி 100ஆண்டு விழா, அண்ணாச்சி கூட நான் கூட இருந்தவன். அண்ணாச்சியோட தியாகம் பெருசு. அடுத்து நாஞ்சில் வெள்ளாளர்னு சொல்லுவாங்க. சைவ பிள்ளைமாருன்னு திருவிழா சொல்லுவாங்க. நெல்லை கண்ணன் மிகப்பெரிய பேச்சாளர். அடுத்து மதுரையில் பாண்டிய வேளாளர் நெடுமாற அண்ணன். எங்கள் வீட்டில் நெடுமாற அண்ணனுக்கு விவேகானந்தர் கலண்டர் தான் வாங்குவோம். அவருக்கு செய்தி பத்திரிகை தான் வீட்டிலே வாங்குவாங்க. பாண்டிய வேளாளர். அதுக்கு பிறகு முசுகுந்த வேளாளர், சோழிய வேளாளர். சோழிய வேளாளர் இன்னொரு காஸ்ட்லேருந்து வந்ததுன்னு ஒரு வரலாற்று இது உண்டு. தென் சோழிய வேளாளருக்கு ஆன்டிசிடென்ட்ஸு சொல்லுவாங்க. தென் தொண்டை மண்டல வேளாளர், கார்காத்த வேளாளர். கார்காத்த வேளாளர்லாம் தென்னார்காடு மாவட்டத்தில் காங்கிரஸில் வெரி பவர்ஃபுல்லாக இருந்தார். காமராஜ் யாரையா ஜெயிக்க வச்சுட்டு கொண்டு வரணும்னா, பிள்ளை நீ தான் இளையபெருமாளை ஜெயிக்க வச்சு கொண்டு வரணும்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. இந்த ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி பிள்ளை வெள்ளாளர்னு சொல்லப்படுறாங்க. இவங்க மத்தியில் விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. பட் அவங்களோட ஓட்டிங் ப்ரெஃபரன்ஸ் எப்படி இருக்குதுன்னா, தஞ்சாவூர் சைடு கள்ளருக்கு எதிராக இருக்குது, ராமநாதபுரம் சைடு மறவருக்கு எதிராக இருக்குது, திருநெல்வேலி சைடு நாடாருக்கு எதிராக இருக்குது, கன்னியாகுமரி சைடு நாடாருக்கு எதிராக இருக்குது. திருநெல்வேலி சைடில் மாறி மாறி நாடாருக்கு எதிராட்டும் மறவருக்கு எதிராட்டும் இருக்கும். கொங்கு சைடில் ஓரளவு வெள்ளாள கவுண்டருக்கு எதிராக இருக்குது. இப்படி அவங்க அந்த பகுதியில் மற்றபடி மற்ற ஜாதிகளை ஒன்றிணைச்சு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் வெள்ளாள சமுதாயத்துக்கு உண்டு. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கமலஹாசனுக்கு தென் சென்னையிலையும் ஸ்ரீபெரும்புதூர்லையும் ஓட்டு போட்ட மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட வரலாம். ஆனால் இவங்க ஒன்றா இருந்து ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டியாக இருக்கிறாங்க. விஜய்க்கு அப்பா தாத்தா ஏதோ ஒரு பிள்ளைன்னு எஸ் சந்திரசேகர் சொல்லியிருந்தார். என்ன பிள்ளைங்கிறதுல பிரச்சனை இருக்குது. பட் பிள்ளைங்கிறது தெரியுது. ஸோ இந்த பிள்ளை வேளாளர்கள் மத்தியில் கமலஹாசனுக்கு பிராமணர்கள் மத்தியில் ஓட்டு விழுந்த மாதிரி விஜய்க்கு ஓரளவு ஓட்டு விழலாம். சாதி ஒழிப்பெல்லாம் நல்ல பகிரங்கமா முன்னிறுத்துறாரு. அவருடைய பாட்டிலேயே கவனிச்சிங்களா, பெரியாரின் பேரன்னு தன்னை அறிவிச்சிருக்காரு. தீண்டாமை தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சொன்னார். திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுக்கு சீமான் ஆதிக்க சக்திகளை மீறி ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு துணிஞ்சு நிற்கிறாரு. அதிமுகவும் நிற்கல, திமுகவும் ஓரளவு அதை அப்படியே சமாளிச்சு போறாங்க. இவர் பேசவே இல்லையே மார்ஷல். இன்னும் நிறைய விஷயங்களை மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசியிருக்காரு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல களத்துல இறங்க போறேன், மக்களை சந்திக்க போறேன், அப்பெல்லாம் எப்படி அதிர போதோ தெரியலன்றாரு. என்ன பண்ண போறீங்களோ தெரியலன்றாரு. அப்போ கூட்டம் ரொம்ப கலையும். இப்பவே கூட்டம் கலைஞ்சிட்டு அது நீங்க விக்கிரவாண்டியில கூட்டம் ஏன் கலையணும்னா எல்லாம் வெளியூர்காரன் வந்தான், அப்படியே நின்றுட்டாங்க. உள்ளூர்காரன் வந்தவெல்லாம் கூட்டத்தை பார்த்து கலைஞ்சிட்டான். அப்ப நீங்க பீட்டிங் போட்டு உங்க வேட்பாளருக்கு விஜய் தானே 214 பேசுனா உங்களை பார்த்ததும் கூட்டம் கலையும். இப்போ எங்கெங்க தேரோம். நாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டோங்க. ஒரு ஒரு இதுல கூட செத்த பாம்பை எங்க அடிக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிட்டோம். விஜய் முடிஞ்சு கதை. உங்களை பார்க்க தான் கூட்டம் வருது. உங்களை தலைவனா எடுத்து ஓட்டு போட எவனும் இல்லை. ஏற்கனவே நாங்க ஜெயலலிதா வெட்டு செல்லா நோட்டுன்னு காட்டினதையும், நீங்க கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தும் நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சதையும் ஆதாரமா சொன்னோம். இப்போ எங்களுக்கு மதுரை கூட்டம் கலைஞ்சது, அது 10 நிமிஷம் புதிய தலைமுறையில் கூட்டம் கலைஞ்சதை பற்றி சொன்னான். எங்க அண்ணன் சிவாயணிச மாதிரி தான் இன்னொரு நடிகர் விஜய் வந்துட்டாருன்னு. we are confident விஜய். அடிமை கூட்டணியா இருக்கணும்னா எங்களுக்கு அவசியம் இல்லை. அடிமையோட அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாங்க போகவே மாட்டோம். தனியா நிக்கிறதுல ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு போல. வரவேற்கிறேன், பாராட்டுறேன். எப்படி இருந்தாலும் நீங்க சொன்னது மாதிரி அந்த 20% அதிமுக ஓட்டுல இந்த ரெட்டலை ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது ஒரு சினிமா ஹீரோ வாட்டு. கமலஹாசன் பாதிப்படை செய்த மாதிரி, விஜயகாந்த் பாதிப்படை செய்த மாதிரி, எடப்பாடியை விஜய் தனிச்சு நிற்கும் போது பாதிப்படை செய்வார். அது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதை நாங்கள் விஜய் ப்ரோவை தனிச்சு 214 கதை வரவேற்கிறோம். ஏற்கனவே நம்ம வரவேற்றுட்டு தான் இருந்தோம். முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்கள் 39 2024 போட்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன்னு தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுக்கிட்டு இப்போ 214 போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க. இல்ல, தனித்து அந்த பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை திமுக வாங்கிட்டு இருந்து இப்ப அது விஜய்க்கு பெரிய அளவுல போகும். பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் கிடைக்குமோ இல்லையோ, பிஜேபி எதிர்க்கலன்னா பிஜேபி எதிர்ப்பு சினிமா பார்க்கக்கூடியவங்க படத்தை கைவிட்டுருவாங்க. படம் தான் அவருக்கு மெயின் குறி. கூலி படம் ரெக்கார்ட் பிரேக் ஆனதுல ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. பாவம், பரிதாபமா தான் இருக்குது. ரொம்ப டிஜெக்டட் ஆயிட்டாரு, வெறுத்து போனாரு, விரக்தி ஆகி போனார் மனுஷன். அதுல
ரஜினி அரசியலுக்கு வந்து ஓடுனதை பற்றி பேசினாரு. ம். அப்போ உங்களுக்கு கூலிப்படம் ரெக்கார்ட் பிரேக் ஆயிட்டு, அது லோகேஷ் கனகராஜ் ப்ளஸ் ரஜினி. லோகேஷ் கனகராஜுக்கு வேல்யூ இருக்கு. லோகேஷ் கனகராஜ் பெருசா இருக்கிறார். அதை ஏன் நம்ம மறுத்துட்டு பேச முடியும்? சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. கூலி ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சு. இவர் இப்போ நொந்து நூடுல்ஸ் ஆகி ஐயோ என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு. ஜனநாயகன்னு ஒரு படம் வச்சிருக்கிறாரு. வெறும் விஜய் படம் தான். வினோத் வந்து ஒன்றும் பெரிய டைரக்டர் கிடையாது. அந்த படம் என்ன ஓடினாலும் அது விஜய்க்கு தான். வினோத்தோட வேல்யூ இருக்கு, சிறிய அளவில் தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் 70 கோடின்னா வினோத்துக்கு ஒரு 10 கோடி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேல்யூவில் உள்ளது இல்லை. வெங்கட் பிரபோட கொஞ்சம் பெட்ரு வினோத். இந்த துணிவு படத்தை இது பண்ணவர். அடுத்து அந்த ஜனநாயகம் வரும்போது கருப்பை கொண்டு விடுறது கூடுதலாக தனக்கு 50% வசூல் கிடைக்கும், லாபம் மார்க்கெட்டிங்னு இது சூர்யா நினைக்கிறாரு. அப்போ ஜனநாயகத்தை கருப்பு எதிர்க்கும் போது ஜனநாயகத்துக்கு சோலோ ரிலீஸாக கிடைக்கக்கூடிய வசூலும் கிடைக்காது. அப்போ கூலி படத்தோட வசூலில் பாதி கூட உங்களுக்கு கேரண்டி இல்லை. கேரளா நல்லா இருக்கிறீங்க, தமிழ்நாடு ஃபைட் கொடுத்துருவீங்க. கர்நாடகாவில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தெலுங்கானா ஆந்திராவில் என்ன பண்ணுவீங்க? நார்த்தில் என்ன பண்ணுவீங்க? ஓவர்சீஸில் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு விழுந்துட்டோமே, சூப்பர் ஸ்டார் இன்னும் ரஜினிகாந்த் தானே. நம்ம எவ்வளோ பணம் செலவழித்து இது ஜான அரிக்கசாமிக்கு 10 கோடி கொடுத்தது வரை எவ்வளவோ போய் பிரச்சாரம் பண்ணி பார்த்தோமே, உண்மை நின்றுட்ட, அவன் ஜெயித்துட்டு போயிட்டானே நேர்மையா? அவனோட பாப்புலாரிட்டி மக்கள் செல்வாக்கும் தனிங்கிறது நிரூபிக்கப்பட்டனால வெப்ராளத்தில் நொந்து நூடுல்ஸ் ஆகி பொறாமையில் ரஜினி வரலங்கிறத வச்சு நக்கல் அடிக்கிறீங்க. ஏன் நக்கல் அடிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்களோட எண்ண ஓட்டம் எங்களுக்கு என்ன புரியாதா? நான்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிடலாம் வரல, பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற பெருமை இன்னைக்கும் அவருக்கு இருக்கு. விட்டுட்டு வர்றதுக்கும் விட்டுட்டு வராததுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. தகுதி இல்லாதவன், இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிள்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் ஓட்டு போடணும்னா விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவராக லீடர்ஷிப்பை காட்டினாரு. துணிச்சலா அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் ஓடன உண்மைங்க. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை விரட்டின ராமதாஸை வந்து 2006 கேட்டார். அதே ராமதாஸை அனைத்து தொகுதிகளையும் நாம சேலஞ்ச் பண்ணி ஒத்த 1000 சமம்னு சொல்லி எடுத்து நாம வெளிப்படையாக நின்று அத்தனை தொகுதியிலையும் டாக்டர் ராமதாஸை தோக்கடிச்சு காட்டணும் வரலாறுங்க. அப்போ நான் என்ன, எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தோத்து போன இடத்துல ரவீந்திரன் துரைசாமி, கிருஷ்ணகாந்த யாதவையும், அன்பாளன் யாதவையும், உடையார்களையும், செங்குந்தர்களையும், கள்ளர்களையும், அகமுடையார்களையும், கிராமணிகளையும், முஸ்லீம்களையும் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டம் பண்ணி எல்லாம் திரட்டி வன்னியருக்கு வன்னியராக போடும்போது, வன்னியருக்கே பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஒரு கட்சி ராமதாஸை கூட்டணி சாக்கும்போது இன்னொரு கட்சியும் வன்னியராக போடும்போது யாதவர், உடையார், செங்குந்தர் போன்றவங்களுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் பாதிக்கப்படுதுன்னு ரியல் பொலிட்டிக்ஸை பேசி ஜூனியர் உடன் இதெல்லாம் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி இன்னைக்கு எங்கள் ஐயாவை நான் பாராட்டுறேன். அவரால் நான் தமிழ் மண்ணில் அறிமுகமான அந்த நன்றி கடன் உண்டு. பட் மனித நீதிக்கு மனித நீதின்னு அவரை நான் தோக்கடிச்சு காட்டினேன். எந்த டாக்டர் ராமதாஸ் எங்கண்ண ரஜினிகாந்தை வீழ்த்தி ஊதி பறக்க விட்ட பலூன்ல ஊசி வச்சு குத்துட்டேன்னு எங்க அண்ணனை சொன்ன அந்த இடத்துக்குள்ள 2009 நான் தோக்கடிச்சு காட்டினேன். அதே ராமதாஸை அண்ணன் ரஜினிகாந்த தோக்கடிச்சு காட்டின ராமதாஸை விருத்தாச்சல நின்று சுத்த வீரனா, மதுரை வீரண்டா, மங்கம்மா பேரண்டான்னு ஐயா அழகர்சாமி நாயுடு மகன், மக்கள் தொண்டர் அழகர்சாமி நாயுடு மகன் விருத்தாச்சலத்தில் ஜெயித்து ஒரு சுத்த வீரனா நின்று அந்த களத்துக்குள்ள நின்று பல கொள்கைகளை சொல்லி ரேஷன் பொருள்கள் வீடு ஓடி வரும், கறவை மாடுகள் இலவசம் உட்பட பல விஷயங்களை சொல்லி எடுத்த ஓட்டு 8%. அன்னைக்கு அவருக்கு சினிமா மார்க்கெட் என்ன, கஜேந்திராவோட மார்க்கெட் நிலைமை என்ன, கஜேந்திரா மார்க்கெட் என்ன? இத்தனைக்கும் அவர் அன்னைக்கு வந்து தமிழம் இல்லைன்னு சத்யராஜ் நக்கல் அடிச்சாப்புல, திருமாவளவன் டாக்டர் ஐயாவும் சேர்ந்து கூடி கும்மாளம் அடிச்சு தமிழம் இல்லைன்னு நாயுடு த கிரேட்டுன்னு வல்லரசு படத்துக்கு தெலுங்கு டப்பிங் பேரை வச்சுட்டாங்க. அது கமர்ஷியலாக வைப்பாங்க. அதெல்லாம் சொல்லி அவரை இது பண்ணாங்க. நாம என்ன பண்ணோம்? மக்கள் தொண்டர் அழகர்சாமி நாயுடு மகன்னு அங்க ராமதாஸை எதிர்த்தாருன்னு நாயுடு சமூக மக்கள் மட்டும் இல்ல, பறையர் சமூக மக்களும் அவரை ஆதரிச்சு விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற வச்சாங்க. அவர் லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ஓட்டு. அவருக்கு மார்க்கெட் என்ன அன்னைக்கு? அதுதான் சொல்றோம். விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் 30,000 ஓட்டுல தோக்கடிச்சு காட்டுவோம்னு சொல்றோம். எந்த தொகுதியில விஜய் நின்னாலும் 30,000 ஓட்டுல தோக்கடிச்சு காட்டுவோம்னு சொல்றோம். ப்ரோ, அரசியல் விமர்சகர்கள், ஆய்வாளர்னு மட்டும் என்ன நினைக்காதீங்க ப்ரோ. திரும்ப அதைத்தான் சொல்றேன். ஜோசப் விஜய் அவர்களே, சிஏ எதிர்க்கும் விஜய் அவர்களே, வக்ஃபோர்டு சட்டத்திருத்த எதிர்த்து வழக்கு தொடுக்கும் விஜய் அவர்களே, தன் சார்ந்த மக்களுக்காக முதலமைச்சர், மக்கள் தலைவர் எம்ஜிஆரிடம் நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸு, உங்க போலீஸை சொல்லுங்க, இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சுறான்னு இந்து கிறிஸ்தவர் கலவரம் வரும்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட நேரடியாக சவால் விட்ட ஐயா தாளிங்க நாடாரோட ஒரு தளபதியா, தொண்டனா,
அவர் கூடவே இருந்து அரசியல் படிச்சு எல்லா களங்களையும் சந்திச்சு வந்தவன் விஜய் ப்ரோ, ஜோசப் விஜய் ப்ரோ, சிஏ எதிர்க்கக்கூடிய ஜோசப் விஜய் ப்ரோ. நாங்க வெறும் அரசியல் ஆய்வாளர் இல்ல ப்ரோ, அதை புரிஞ்சுடுங்க ப்ரோ. இப்படிதான் போகும்னு நினைக்கிறீங்க இனி விஜய் கட்சி, விஜய் அரசியல் என்ன தாக்கத்தை 2026ல ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு. விஜய் 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டா ஒரு வாக்கு வலிமை உண்டு. இதை டே 1 சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வாக்கு வலிமையை விஜயகாந்த் நிரூபிச்சாரு. ஆந்திராவுல பவன் கல்யாண் நிரூபிச்சாரு. தமிழ்நாட்டுல கமலஹாசன் நிரூபிச்சிட்டாரு. விஜயும் அந்த வாக்கு வலிமை நிரூபிச்சா அதுக்கு பிறகு பிளேயர் ஆகலாம். இப்போ நீங்க சொல்லக்கூடிய டெகாலிட்டி, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பொசிஷன்ல இருந்துகிட்டு அவர் வரார், இவர் வரார், கூட்டணி சஸ்பென்ஸ் போல ஒரு மண்ணும் இல்ல. சும்மா வேற ஆளே இல்லாத இதுக்கு ஏதாவது சஸ்பென்ஸ் சொல்லி நம்ம அரசியல் ஆய்வாளர் நக்கல் நையாண்டி அடிக்கத ஒப்பேத்தி தள்ளி விடனுக்காக சஸ்பென்ஸ். யார் இப்போ என்ன சஸ்பென்ஸ் இருக்கு? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு தேமுதிக விஜயகாந்த் அம்மையார் போய் பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க பேச்சிலேயே ஸ்டாலின் கூட்டணி ஆப்ஷன் தெரியுது. ஓபிஎஸ் போய் பார்க்குறாரு, அவருக்கும் ப்ரியாரிட்டி ஸ்டாலின்னு தெரியுது. அப்போ நீங்க ஸ்டாலின் கூட்டணி விரும்பினால தான் போய் பார்க்குறாங்க. உங்களை முஸ்தபா பாய் தவிர யார் பார்த்துருக்கா விஜய் ப்ரோ? முஸ்தபா பாய் தவிர யார் பார்த்துருக்கா விஜய் ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பூமரங்கள்னு சொல்லிருமா ப்ரோவை? 51 வயசு ஆகுதுல்ல அவருக்கும். அவரும் பழைய அர்த்த பழசான கலைஞர் காலத்துல தானே இருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் காலம் வந்துட்டுங்கிறது அவருக்கு புரியலையே. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாதுன்னு அவருக்கு புரியலையே. நான் தானே அதை அப் டு டேட்டா சொல்லி இது பண்றேன். அவரோட ஒரு டிக்கெட் அதிகம் உள்ளவனாலும் கூட அந்த உண்மை நிலைமையை நமக்கு தானே அப் டு டேட்டா தெரியுது. அவரோட வயசானாலும் நமக்கு அப் டு டேட் விஷயம் தெரியுது. அவர் பூமரங்களாலாம் இருக்காரு. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது பாவம் அவருக்கு தெரியலையே. சும்மா சார் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நம்ம நன்றி.